ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி பண்ணலாம். தக்காளி சாதம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அதிக மசாலா இல்லாமல் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் ரெசிபி. ரொம்ப குறைவான மசாலா பொருள்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட்டை கிராம்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வேறு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எந்த ஐட்டமுமே போட வேண்டாம். அப்படி போடாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், தக்காளி சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு 2 பல்லு அல்லது 3 பல்லு பூண்டு 1-2 தட்டிட்டு அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக வெறும் பூண்டு மட்டும் போட்டு தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். அந்த தக்காளியோடைய டேஸ்ட்டு அப்போ தான் நமக்கு தெரியும். தனியாக தக்காளி சாதத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பிரியாணி வாசனை வந்துடும், நல்லாவே இருக்காது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பூண்டு மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது, வெங்காயத்தோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் மட்டும் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கும் போது தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா 4 பெரிய சைஸ் நல்ல பழமான தக்காளி, நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும், தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு குழம்பு பொடியோ சாம்பார் பொடியோ சேர்க்க வேண்டாம். தனி வர மிளகாய் தூள் மட்டும் நான் இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டு, இந்த தக்காளி பாருங்கள் இப்போ முழுசாக இருக்கு இல்லையா, இது நல்லா மசிஞ்சு நல்லா மைய குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்க போகிறோம். அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் முதல்ல இது நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு எந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி, நல்லா தக்காளி மாதிரி தொக்கு மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு நம்ம மத்தியானம் ரெகுலராக யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன். அதில் செஞ்சாலே தக்காளி சாதம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். இப்போ இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்து அதை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நம்ம புழுங்கல் அரிசி சேர்க்கறதுனால கண்டிப்பாக இதை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா குக் ஆகி வரும். இப்போது 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு டபுளாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வைக்கணும், கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. குறைஞ்சது அரை மணி நேரம் அந்த அரிசியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இது புழுங்கல் அரிசி அப்படிங்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைப்பிடி நிறைய நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி சாதத்துக்கு இந்த தண்ணி நம்ம ஊற்றினோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அந்த ரைஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அரிசி அரை மணி நேரமாக நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு ஒரு நல்ல வாசனையும் ஒரு சூப்பரான ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். அதனால் கொத்தமல்லி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு வெயிட்டும் போட்டுருங்க. கையோட வெயிட்டும் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு அந்த குக்கர்லேருந்து அந்த விசில் ஸ்டீமெல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாப்பாடு சூப்பராக நல்லா வந்திருக்கு. தக்காளி சாதம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கோம். ரொம்ப மசியக்கூடாது, அதுக்காக பொங்கல் மாதிரி. ஆனால் நம்மளோட புழுங்கல் அரிசிங்கிறதுனால நம்ம ஊற வச்சுட்டு நம்ம இது மாதிரி செய்யறதுனால நல்லா குழைவாகவே நமக்கு நல்லா குக் ஆகியிருக்கும். அந்த அரிசி விதையாக இல்லாமல்
நல்லா குக் ஆகி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப மசாலா வாசனை இல்லாமல் அந்த தக்காளியோடைய அந்த டேஸ்ட் நமக்கு இந்த தக்காளி சாதத்தில் இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே நல்லா தெரியும். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அது மாதிரி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கட்டாயம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.